Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் பிரியாணி பொடி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மல்லி 15 கிராம், வரமிளகாய் 20 கிராம், சோம்பு 10 கிராம், சீரகம் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், பட்டை 5 கிராம், ஜாதி பத்திரி 5 கிராம், ஃபைனலாக கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், அதுவும் 5 கிராம் தான். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும். நமக்கு கடையில் வாங்குகிற பொடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லாயிருக்கும், அப்புறம் போக போக அதோடய ஃப்ளேவர் கம்மியாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தேவையான பொடியை நம்மளே கொஞ்சமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி செய்கிற பொடியை விட நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற பொடிக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலாவோடு சேர்ந்து பிரியாணி இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஆற விடலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். அது சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு 5 கிராமுக்கு. அதே மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இந்த மஞ்சள் தூள் போன வருஷம் நான் பசுமஞ்சள் வாங்கி வீட்டிலே காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சது. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான நல்ல மணமான இப்போவே பிரியாணி ஸ்மெல் நல்லா தூக்குதுங்க. பிரியாணி பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.